காதல் வலிக்குது. இல்ல நிறைய இடத்துல படம் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிற ஒரு இதுலதான் நிறைய பேர் இன்னும் இருக்கானுங்க. யார்கிட்டயே போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்ப வருதுன்னு கேக்குறானுங்க. நமக்கு குரூப்ல நானாட்டிலாம் இருக்கும். துணிவுக்கு நல்லாவே பண்ணிச்சு ஓவர்சீஸ் 60+ எனக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் நம்பர் தெரில. துபாயிலேயே நல்லா தான் பண்ணிச்சு. வர்றது தெரியலையா ஓகேவா? கல்ஃபில் அஜித் படம் வந்து கல்ஃபில் நல்லா தான் பண்ணோம். ஃபேன்ஸ்லாம் இருக்கானுங்க நம்ம ஊர் தமிழ் ஆளுங்கெல்லாம். படம் வர்றது அங்கே தெரியல. அதாவது நேற்று வரைக்கும் 100 பேர் தான் புக்கிங் ஆயிருக்காங்க கல்ஃப்ல. இல்ல கல்ஃப் இருக்குல்ல, கல்ஃப் நீங்க சொன்னீங்கல்ல, வலிமையே பீஸ்டோட அதிகம். அங்க வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆகிறது தெரியாம இப்போ கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் போகுதான். அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டா இல்லை, டிஎன் மாதிரி இல்லை. டிஎன்ல என்ன இருக்கோ அது அளவுக்கு ஒரு 70-80 இருக்குமா அங்கே நல்ல புக்கிங் அந்த ஸ்பெல்லுக்கு. அது கூட இல்லை. படம் ரிசல்ட் தெரிஞ்சு டவுன் ஆனால் பரவாயில்ல. சப்போஸ் ரிசல்ட் நல்லா இல்லைன்னு வந்தா வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஹைப் இல்லை. என்ன சொல்றது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாருக்குமே இல்லைல்ல. அப்படிதான் சொன்னோம். இப்போ யார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் கடிச்சு என்ன பண்ண போறீங்க? யாருக்குமே இதில் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது பெருசா. படம் வரணும், பொசிஷன் பண்ணணும், இவங்க கிட்ட கொடுக்கணும். விஜய்லாம் பாரு கூச்ச படம் பிரித்து தருவான். ஒரு ஏரியாலையும் யார் பெஸ்ட்டோ அவங்க கிட்ட கொடுப்பானுங்க. நோ பொலம்பல்ஸ் நத்திங், எல்லாமே பெஸ்ட்டாக தான் அமையும். ப்ரொடியூசர் இது ஆஸ்திரேலியால அவுட்டுடா. ஆஸ்திரேலியால அவுட்டு. எதுவுமே பண்ணல, அவ்வளவுதான். என்ன பண்ற, கொஞ்சமாவது கொண்டு போய் சேர்க்கணும்டா படத்தை. அட்டி ப்ரோ, நீ வேற சிங்கப்பூர்லாம் வந்து நம்மளது தானே, தமிழ் ஆளுங்களே இருப்பாங்களா? அங்கேயே இன்னும் டிக்கெட்லாம் ஓபன் பண்ணிட்டேன். லவடிக்க பால் பண்ணாங்களா இல்லையானே தெரியலடா. அட்டி மேல பாரு, ஒன்னும் வரல. எனக்கு இதுக்கு மட்டும் சொல்லுங்கடா, ஏன்டா ஓபன் பண்ணாம வச்சிருக்கானுங்க இவ்வளவு நாள்? என்ன காரணமா இருக்கும்? எதுரா இப்போ மதுரையில இப்போ ஓவர்சீஸ்லாம் டிக்கெட் ஓபன் பண்ண வச்சிருக்காங்களே, என்ன காரணத்துக்காக? டிமாண்டுக்காக வாயில சும்மா? அதனால சொல்றேன், மதுரையில ஓபன் பண்ணிட்டாங்க ப்ரோ. நீ வேற இல்ல, மதுரையும் இதுவும் வேற டிஃபரன்ஸ் ஓகேவா? மதுரையும் நீங்க ஓவர்சீஸ்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. இவனே சாண்டி இந்த மலேசியால ஒருத்தர் பேசுவார்ல, அவர் சொல்றாரு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணனால இவன் பர்மிஷன் கொடுத்தாதான் பண்ண முடியுமா. அந்த லெவல்ல இந்த நாய் நம்மளுக்கு வந்து வருவான்ல. உங்க ஆள் படத்துக்கும் அடுத்து ஏதாவது ரஜினி படத்தை தூக்கிட்டு வருவான், போய் சூத்தடிச்சு விடுங்க. லைக்கா இதுக்கப்புறம் படம் பண்றான்னு பேனர் வந்தாலும் அவங்க கொஞ்சம் கிடைக்கிறதா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சாண்டி, இந்த சங்கர் கூட்டின்னு போயிட்டு ஒரு 100 கோடி அவனை வச்சு ஸ்கேம் பண்ணுங்க. இந்தியன் 4 எடுத்து முடிச்சு விடுங்கடா மச்சான். திரும்ப புண்படுத்தாத மாம்ஸ். நாங்களே எப்படான்னு இருக்கோம். நான் என்ன சொல்றேன், புண்படுத்தல, அவனை முடிச்சு விடுங்கன்ற. லைக்காவை முடிச்சு விட்டுருங்க மாம்ஸ். இந்தியன் 4 போட்டு முடிச்சு விட்டுறோன்ற மொத்தமா. அதோட இந்தியன் எந்திரிக்கவே கூடாது. இந்தியன் 3 வருது, முடிச்சிடலாம். அதான் நான் இந்தியன் 3 கூட அவ்வளவு இது இருக்காதுண்ணா. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் பண்ணணும். அவன் 3.1 எடுத்துதான் அவனை முடிச்சு புண்படுத்துறீங்க. இல்லடா யோசிச்சு பாருடா. இது நீ இங்க பாரு, சரி உனக்கு வேணா எனக்கு வேணாம், 3.0 கூட வச்சுப்போம். ஏன்னா அவனை காலி பண்றது ஒருத்தவனாலதான் முடியும். யார் சொல்லு? சங்கர் போனாதான் அங்க அமைஞ்சிடும். இல்லன்னா தப்பிச்சிருவானுங்க 200-300 கோடி பட்ஜெட்ல. அடி வாங்கினா கூட ரிகவர் பண்ணணும்னா ரஜினி வரணும்ல. யாரோ 600 கோடி 700 கோடி போட்டு படம் நக்கணும். என்னோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான் சாண்டி மாம்ஸ். ரஜினி இல்லாம பரவாயில்ல, லாரஸ் வச்சாச்சு 3.0 எடுக்கட்டும். இல்ல 3.4 எப்படி தெரியுமா எடுக்கணும்? ரஜினி வரக்கூடாது, இவன் ஒரு புது பிரான்சைஸா ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இது பண்ணணும். ஆனா அவரு வேற வேட்டை நாடியெல்லாம் இருந்துச்சுல, இது வந்து என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டாப்ல. அவர்கிட்ட வேற கழிச்சிட்டு கேட்பானுங்க போல. கேட்டுட்டு அதெல்லாம் ஆல்ரெடி கேட்டானுங்க. இப்ப யோசிச்சுட்டு இருக்காப்ல. இருங்க ஐயா வேணா ஐயா, பாவம் அவர் வேற. நீ அவரை பாவம்ன்ற, அவரே குடுக்குற. நாங்க வந்து அவங்க இப்படியேதான் கேக்குறாங்க. மறுபடியும் நாங்க வந்து இது ஆகணும். எல்லா படமும் எல்லா பெரிய படமும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. யாராவது ஒரு ஆள் கொடுக்கணும். இப்ப கமல்லாம் கொடுக்க மாட்டாப்ல, அவ்வளவுதான். இவனுக்கு பண்ண டார்ச்சர்ல கமல் அவுட்டு. இந்த 2 ஏதாவது பேட்ச் ஒர்க் இருந்தா இந்தியன் 2 முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிடாப்ல. ரஜினி மட்டும்தான் ஈஸியா ஏமாத்தலாம். கொண்டு வந்து ஏதாவது பேசி ஈஸி நம்ம சைடு கேட்பானுங்க. சத்தியமா நம்ம ஆள் போக மாட்டாரு, நம்பிக்கை இருக்கு. ரஜினி ஏமாதான் உண்டு, மத்தவங்க யாருமே நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. லைக்காவெல்லாம் லைக்கா ஃபினிஷ்டா முடிஞ்சு போச்சு அவனுங்க கதை. ஒரு காலத்துல அவனோட ப்ராஃபிட் ரெவன்யூலாம் எப்படின்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி சுபாஸ்கரன் வந்து கத்தி படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ண விடலைன்னா அந்த படத்தை ஸ்கிராப்பில் போட்டு போயிடுவேன், எனக்கு இவ்வளோ கோடி தான் லாஸு,
அது என்னோட ஒன் டே இன்கம்னு சொல்லி சாலரிடா கத்தி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அசால்ட்டா இல்ல எனக்கு என்ன டவுட்னா இந்த மாதிரி ஃபினிஷ்டுன்னு சொல்லும்போது நமக்கு இப்பதான் இன்னும் எஃபர்ட் எடுத்து பெட்டரான ரிலீஸ் தரணும். இன்னும் இல்லடா அவன் விட்டு கொடுத்துட்டான்டா. அதான் உனக்கு புரியுதா? இப்போ ஏகேக்கு அவனுக்கு சண்டை. அவன் வந்து இந்தியன் 2 நல்லா பண்ணான், வேட்டையன் நல்லா பண்ணான் கரெக்டா. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலா, ஏதோ ப்ரொமோஷன் கரெக்டா. டிஎன்ல ஆடியோ லான்ச்சு, அதர் ஸ்டேட்ல இது மொத்தமாக காசு செலவு பண்ணான். ஒரு லாஜிக் ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஹிந்தியில் ப்ரொமோட் பண்ணாலே 30 கோடி ஆகுது. அதனால ஹிந்தியில் போய் நம்ம 100 கோடி பண்ணாதான் ப்ரொமோஷனே நம்ம கை வைக்கணும்ன்ட்டு ஒரு லாஜிக் இருக்குல்ல. ஹிந்தியில் ஏன் வந்து தமிழ் ஆக்டர்ஸ் ப்ரொமோட் பண்ண மாட்டேறான், அந்த கான்செப்ட் தான். இப்போ அவனை யோசிச்சுப்பாரு, தெலுங்குல வந்து நீ போனா 3 கோடி 4 கோடி ஆகும், ஓகேவா? அந்த ரிஸ்க் அவன் அங்கே எடுக்கணும். ஆனா அவன் எடுக்க தயாரா இல்ல. அவன் வர்றது சரி எதுக்கு லாஸ். தெலுங்கு விட்டுரு, இப்போ ஓவர்சீஸ்ல ஒரு ஆஸ்திரேலியா இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், இல்ல துபாய்ல நம்ம படம் நல்லா ஓடுறோம். அங்கெல்லாமும் நீ ஒழுங்கா 4 இல்லடா அது கரெக்ட் தான். நீ இப்படி யோசிச்சு பாடுறா, 26 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணி படத்தை அழிச்சிட்டு லிட்டரலா ரிலீஸ் டேட்டை உனக்கு 100 கோடி நஷ்டம் அவனுக்கே தெரியுமே. அவன் எத்தனை கோடி தான் நஷ்டமா வச்சிருக்கான். ஒரு படம் வந்து 100 crores இல்லை 70 crores எக்ஸ்ட்ரா வந்துடும் கரெக்டா. நம்ம வரலன்னா இந்த படமும் வந்திருக்காது கரெக்ட் தானே. நம்ம இது அவனுக்கு ப்ரொடியூசர் இல்ல, அவன் ப்ரொடியூசரா லாஸ் ஆகல, அவன் பிசினஸாவே லாஸ் ஆயிட்டான். பிசினஸே லாஸ். நீ இப்படி யோசிச்சு பாரு, பிசினஸ்ல லாஸே இருக்கட்டுமே, நீ எப்படியாவது ரெக்கவர் பண்ணி பொங்கல்ல விட்டா உனக்கு நீ என்னதான் நீ என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் அவனுக்கு 50 கோடி 100 கோடி எக்ஸ்ட்ரா தானே வரப்போகுது பொங்கல்ல. கண்டிப்பா அது இல்ல, அதையே வேணான்னு சொல்லிட்டு 26 நாள் சுட்டு மட்டமான ரீசெட் பண்றானா என்ன மைண்ட் செட்ல இருக்கான்னு தெரியலையே. ஒரு 40 கோடி கிட்ட பொங்கல் இல்லாம இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம், அதான் ஐயாவே சொல்லிட்டாரு, நம்ம படம் ரைட்டா தீபாவளி பொங்கல் என்ஜாய் பண்ணுங்க. சரி இது சொல்லுங்க, மகிழ் கூட கன்ஃபார்மா இன்னொரு படம்? டேய் இருங்கடா, அவனே சொல்றானே, அவன் இன்டர்வியூல சொல்றான். டேய் இந்த படம் இந்த மாதிரி புக்கிங் போடுறது கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. ஆனா நமக்கு கடைசியா ஒரு 10-12 வருஷத்துல டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கா வந்த படம் இந்த ஒரு படம் தான். ஆனா அதையே ஊம்பிட்டு போய் வச்சான் பாத்தியா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதுதான்டா வெறுப்பா இருக்கு. இப்போ இந்த ஏதாவது ஒரு கேவலமான தூக்கிடு விடு, அபியூஸ் பண்றேன். இல்ல இது வந்து மாதிரி காமெடி பண்றேன்னு தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான். இல்ல அவங்களோட லெத்தார்ஜி ரொம்ப அதுதான். இல்ல எனக்கு புரியல, இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் காசு வச்சிருக்கேன். அதான்டா நமக்கு கடைசியா வந்து டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கான படம். நீ பார்த்தாலே தெரியும் எல்லா ஃப்ரேமும் பயங்கரமா செதுக்கி வச்சிருக்கான்ட்டு. ஆனா இந்த மாதிரி ஒரு லொகேஷனை போட்டு சாவடிக்கான் கிடந்து. இதுதான் வந்து ஓவர்சீஸ் ஆடியன்ஸுக்கு கொஞ்சமாவது அட்ராக்ட் ஆகும். அதையும் பண்ணலாம். சூப்பரா மைத்ரி தான் அடுத்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்னா ப்ரொடியூசர்னா அவனுக்கே நீ பேசி ஏதாவது கொடுக்கலாம்ல. இந்த படத்தை தெலுங்கு கொடுத்துருக்கலாம்ல. இவனுங்க தான் அவனை கூட சண்டை போட்டு தானே அவனுங்க படத்தை அழிச்சு விட்டது. நம்பால் மேலே கூட வெறுப்புல இருப்பானுடா, சொல்ல முடியாது. நம்ம தான்டா குறுக்க போயிட்டு அவங்க வரட்டும்னு சொன்னது. அது எல்லாரும் சொன்னதுதான். இங்க கரெக்ட் தான். அதுதான் அவங்க பொங்கல் தானே பிளான் பண்ணாங்க. கரெக்டா பொங்கல் தானே போயிட்டு இருந்தாங்க. மைத்ரி வாங்கிட்டு அதுலயும் ரிலீஸ் பண்ணாம டிலே பண்ணி அவன்லாம் செம கான்ல இருப்பான். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, மைத்ரி அப்ப முதுகு குத்துவான்னு இருக்குது. ஏன் சொல்லிட்டா, இதேதான் நான் சொன்னேன். கிராண்ட் பயமா இருக்கு. அது கன்ஃபார்ம், அது நடக்கும். நீ வேணா பாரு, நமக்கு சூழ்நிலை எதுவும் கரெக்டா நடக்காது. மே 1 தூக்கின்னு போய் வைப்பானுங்க அதை. ஓகே, இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாரு. இதேதான் நான் சொன்னேன், விளையாட்டா சொன்னேன். ஆனா இது வந்து நிறைய ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் வேற ஹிந்தி படம் ஒண்ணு இறக்குறான் அவன் படத்தை. அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதனால எதுக்கு கிளாஷ்ன்ட்டு அவன்தே போல அவன் பேனர்ல ஒண்ணு பண்றான். அதனால சரி எதுக்கு அப்படின்ட்டு அவன் மேல தூக்கி போட்டு அடுத்த மாசம் வச்சுக்கலாம். எதுக்கு ஓன் மூவியோட கிளாஷ்? அது கூட கிளாஷே விடுவான் அவன். பட் இருந்தாலும் சொல்றான், அந்த மாதிரி கூட நடக்கலாம். இருங்க அது வேற மார்க்கெட், இது வேற மார்க்கெட்னா. இந்தியும் நீங்க கிளாஷ் டைரக்ட் கிளாஷே இல்ல. அது வேற கிளாஷ் இல்லடா. இங்க பாரு சும்மா அவங்க பேசிட்டு இருக்காங்க அவ்வளவுதான். இருடா இங்க பாரு, சிம்பிளா சொல்றேன்னா, சில ட்வீட் பார்த்தேன் டிஎல்ல. அவனுங்கலாம் ஒரு 70% கரெக்டா போடுவானுங்க. இந்த மாதிரி டக்குன்னு ஒரு 2-3 கிளிக் ஆகும், 2-3 கிளிக் ஆகுது. மே 1 போட்டிருக்கானுங்க. சரியா, பாப்போம். நடந்ததுன்னா சந்தோஷம் தான். ஏப்ரல் 10 பயங்கர மே வந்தா எங்க இருந்தா சும்மா மே வந்தா நீங்க ஏப்ரல் போயிடுவீங்க. லூசு மாதிரி பேசாதடா. உங்க படம் ரெடிடா. எனக்கு தெரிஞ்சு மே நடுவுல விட்டுருவோம்னு நினைக்கிறேன். தக் லைஃப்க்கு ஒரு சதீஷ் லாஸ்ட் மினிட்ல சொன்னா எப்போ ப்ரீ போன் பண்ணுவாங்க. டேய் அதெல்லாம் நமக்கு நடக்கும்டா. இல்லனா இதுதானே இதுக்காச்சு இதுக்கு தானே நான் இந்த விக்ரம் சொல்லிட்டா.
நீ வேர்ல்டுல பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்துன்னு வந்தாலும் நமக்கு பீட மாதிரி தான் பண்ணுவாங்க. அது சூழ்நிலை அப்படிதான் அமையும், நேரங்காலம் அப்படிதான் வரும். நீ வேணா பாரு. இல்ல ஹீரோ வந்துட்டு எஃபர்ட் போடணும். அவர் எஃபர்ட் போடலன்னா அப்படிதான் நடக்கும். நீங்க தான் புஷ் பண்ணணும். ரஜினி புஷ் பண்ண மாதிரி வேட்டைங்க எல்லாம் ரிலீஸே இருக்குது. ஓகே ரஜினி ஃபேன். டே நீ சும்மாறா. ஹீரோ ஏன்டா புஷ் ஒரு பண்ண விஷயம் முடியாது. ஆமா படத்தை ஆமா ஒரு பார்க்கறது. படம் சரியா ரிலீஸ் இல்லைன்னா ஹீரோ சொல்ல வேணாம். எல்லா படமும் அப்படி ஆகுதுன்னா நீங்க நம்ம மைத்ரி புஷ் மைத்ரி நீங்க இப்பயே மைத்ரிக்கிட்டே பெட்டா வாங்குவீங்கலாம். மைத்ரி ரிலீஸ் பண்ணுவா. இது வெயிட் பண்ணு. சும்மா அது வந்துட்டீங்க. வெயிட் பண்றதுக்கு ப்ரோ நம்ம பேசுறோம். அது ஹெட்செட் ப்ரோ அதுக்கப்புறம் அவங்க ப்ரோ தமிழ்நாட்டுல லைஃப் எப்படி ரெஜெண்டோ ஆந்திரால அது மாதிரி அவங்களாம் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட். யோ சரி ப்ரோ சும்மா அது இதா சும்மா கரெக்டா ரெஜெண்ட் ஏப்ரல் 10th அவங்க சொன்ன மாதிரி ரெஜெண்டோ ரிலீஸ் கம்மிதான். பண்ணிட்டோம். என்ன அதுக்கப்புறம் ஆந்திரால போஸ்டர் போடாம ரிலீஸ் பண்ணுவாங்களா ரெஜைன் மாதிரி? அமைதியா இருயா, நடத்தாம இருங்க உட்காந்து. சதீஷ் ப்ரோ சே என்ன இருந்தாலும் தின்னாதீங்கடா. சொன்னதை சொன்னேன். சரி ஓகே விடு ப்ரோ. அவங்க படம் ரெகுலரா அவங்க தான் பண்றாங்களாம். அதை சொன்னா கடிக்க வரீங்க. ஓகே விடுங்க பண்ணிட்டோம் ரெட் ஜெயிண்ட் பண்ணிட்டோம். மாதிரினா என்ன? அது இங்க ரெட் ஜெயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் பிடிப்பாங்க, பேசுவோம். ப்ரோ. அதே 1000 மாதிரி ஸ்கிரீன் ப்ரோ பிடிப்பாங்க. ப்ரோ நான் சொல்றத கேளு ப்ரோ. ஆந்திரால ரெகுலர் இப்ப கோகுலம் லைஃப் எல்லா படம் அவன் தான் ரிலீஸ் பண்ணுவான். அதே மாதிரி அவங்க ரெகுலரா ஆந்திரால அவன் தான் ரிலீஸ் பண்ணுவானா? புரியுது? அப்படி சொல்ல வரேன் நான். லைஃப் ரெட் படம் ஜெயிண்ட் அவன் தான் மாதிரி ரிலீஸ் சொல்ல. பண்ணுவானா? ரெட் ஜெயிண்ட் 1000 ரெட் ஸ்கிரீன் ஜெயின் போடுவான், ப்ரோ இது போடுவானா? நான் அப்படி சொல்ல வரல ப்ரோ. ரெட் ஜெயின் இப்போ லைஃப் எடுக்கிற படம் எல்லாத்தையும் ரெட் ஜெயினுக்கு கொடுக்கலையா? கோகுலத்துக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி சொல்ல ஏன்னா வந்துடுறேன். உங்ககிட்ட கடன் வாங்கி வச்சுக்கிறான். அதனால கொடுக்குறான். கோகுலத்துக்கு கூட கடை வாங்கி வச்சிருக்கான் கேரளா கோகுலத்துக்கிட்ட. ஆமா. ஓ, நீங்க ஏதோ கொடுக்கல ரெஜெண்ட் ரெஜெண்ட் அவங்க இதை பண்ண மாட்டாங்க. தேட்டரை மட்டும் பத்தி இருக்கிறாங்க. கேட்டா ரெஜெண்ட். சூர்யாலாம் கங்குவா நல்லா ரிலீஸ் பண்ணான். ஓகே அந்த படம் சரியில்லை போல, அது வேற விஷயம். நீங்க ரிலீஸ்லயே பிரச்சனை பண்ண அப்படி. இல்லடா டே, அதுவே எங்களுக்கு கொலாப்ஸ் தான்டா. அது ரிலீஸ்ல எங்களுக்கு கொலாப்ஸ்டா. நாங்க ப்ரொமோஷன் மட்டும் தான் பண்ணோம். எங்களுக்கு ரிலீஸ்ல கொலாப்ஸ் தான். ஒண்ணு டேய் பரவாயில்ல உனக்கு ஏதோ தெரியாதுடா. பண்ணல. டேய் உனக்கு தெரியாதுடா. சும்மா இருடா. 15+ அவங்க என்ன தெலுங்குல 15 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க 5 crore ஓபன் பண்ணல. அந்த மாதிரி பண்ணிட்டா லாஸ்ட் தெலுங்கு கொலாப்ஸ் பண்ணி. தெரியுமா? தமிழும் கொலாப்ஸ். சரி ஓவர்சீஸ்லாம் சொல்லு. தெலுங்கு 10,000 கூட கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷன். நல்லா தானே பண்ணீங்க ஓவர்சீஸ். டேய் நீ நல்லா யோசிச்சு ஏன்டா பாரு. எதுக்கு உனக்கு எத்தனை தெரியாத ஆகுது? மாதிரி இருக்கு. டேய் அழலடா. நல்லா வர வேண்டிய படத்தையும் அவர்கள் கடைசி நிமிஷத்துல கொலாப்ஸ் பண்ணிட்டாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்களுக்கு நான் என்ன சொல்றேன், உங்களோட பெட்டரா பண்ணாங்க, அது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் நான் சொல்றது இதை விட நல்லா பண்ணிருக்கணும் அவன் பண்ண ப்ரொமோஷனுக்கும் சொல்றேன். பரவாயில்ல அதான் ஓகே. பட் அது கூட பண்ணல இது. படம் வந்தா பாக்கலாம். யாருடா 1000 ரூபா கொடுத்து ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறீங்க? அத சொல்லுங்கடா. டேய் கேட்காத என்னடா? ஏடியாண்ணா நீ எந்த ஷோ போற? நான் ஈவினிங் ஷோ. புரியல. ஈவினிங் ஷோ. இன்னும் புக் பண்ணாம இருக்கேன். ஈவினிங்கா? ஓகே நானும் ஈவினிங் தான் போறேன். ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கு, கொடுத்து விட்டேன் நான் பசங்க கிட்ட. ஏன்டா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? பேஸ் வந்து தெலுங்கு புக்கிங் மாதிரி இருக்கு சாந்தி. வர இர்ஃபான் ப்ரோ மேல அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட. இருக்கிறதே 2 தான்டா. என்னடா டேய் 2 தான்டா இருக்கு. அந்த 2 உனக்கு பக் அடிக்குது. ஏன்டா கௌசி நண்பா பக் இல்ல ப்ரோ, ரிமூவ் பண்ணு ப்ரோ. அவங்களுக்கு ஆர்டி லைக்குக்காக என்ன ஷேர் பண்ணிருப்பானுங்க மேல. ஏய் கௌசி சொன்னா கேளுங்க ப்ளீஸ். நம்ம உண்மையை சொன்னா டேய் கௌசி நண்பா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா கௌசி ப்ரோ? சரி நான் கால் பண்றேன். சரிடா அருவா ப்ரோ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? ப்ரோ புக்கிங்க பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க ப்ரோ. மார்வல் தலையை வச்சு ஒரு படம் பிரம்மாண்டமா பண்ண. ஏன்னா புக்கிங் பிச்சு. சரி ப்ரோ அது நடக்கறான் பாத்துறோம். சரியில்லை தயவு இருக்கிற சர்க்காசம் பத்தாதுன்னு இப்ப இவரு வேற பண்றாரா? ஓகே ரைட்.
சரி ப்ரோ இருக்கிற வெளியில எதனா வன்மத்தை எதனா கக்கிட போறேன், தயவு செஞ்சு அவாய்ட். ஓகே ப்ரோ, சாப்பிட்டியா ப்ரோ? அருவா ப்ரோ. சாப்பிடலாம் வாங்கி தர ப்ரோ. இல்ல ஏய் நான் வாங்கி அப்படி நான் போய் வாங்கி எடுத்துட்டு தரேன் போறேன். வாங்கி தரேன். என்ன இந்த அக்கப்போர் பண்றீங்க? போச்சு, எனக்கு மைண்ட் செட்டே சரியில்லடா. படம் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்றாங்க. நான் ஒரு 2 நிமிஷம் ஆந்திரா புக்கிங் மாதிரி சைலண்டா இருக்கலாம்னு பார்த்தா அப்பயும் பேசுறீங்களா? இல்ல ஆக்சி, எனக்கு எனக்கு ஒரு டவுட் அட்டி ப்ரோ, இவன் கிட்ட காசு இல்லைன்றான், எல்லாமே இல்லைன்றான். அப்ப ஏன் ஆந்திரால மட்டும் டப்பிங் பண்ணி அதுக்கு ஒரு டைட்டில் வச்சு விடுறான்? அது விடாம இருந்திருக்கலாமே. ஆந்திரால வந்து பேரை மாத்திக்கிறீங்க, ஹிந்தில அப்படியே தமிழ் அப்படியே ஹிந்தியில மாத்திட்டாங்க. அது கூட ஹிந்தி ஃபர்ஸ்ட் அபிஷியலே கிடையாது ப்ரோ, அது எவனோ போட்டு வச்சுக்கிறான். அது டப்பிங் கேவலமா இருக்குது. அப்படிதான்டா யார்ட்டையோ கை மாத்தி விட்டுக்கிறான்டா அவன். இல்ல அது அபிஷியல் கிடையாது. அது இந்த ரமேஷ் பாலா ஒரு லூசு, அவன் ஒருத்தன் இருந்தான் போடுறான் அபிஷியல் போடுறானாப்பா. இல்ல ப்ரோ, அபிஷியல்னா எப்படி ப்ரோ வரும்? அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ப்ரோ போடுவாங்க அபிஷியல்ன்ட்டு. யாராச்சும் புக்கிங் ஆப் சரி ஓபன் ஆயிருக்க பாருங்க. இருங்க, நான் இது சொன்னேன்ல, எத்தனை டைம்ல உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க? யாரு? இல்ல ரமேஷ் பாலா தானே மேக்ஸிமம் டைம் வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான் உங்களுக்கு. ஏதாச்சும் படம் அப்டேட் வருது இது வருதுன்னா. இந்த மொட்டையன்ட்ட சொல்லிருக்கேன். இப்ப என்ன ரமேஷ் பாலாவோட இவன் வந்துட்டான், அவன் மச்சான் வந்துட்டான், எனக்கு சப்போர்ட் பண்ணி விடுங்கப்பா. அவன் கேக்குறதுக்கு பதில் சொல்லி கௌசி ஏதோ கேக்குறான் அவன். ப்ரோ ரமேஷ் பாலா ஒரு லூசு தாயலி ப்ரோ, நிறைய வாட்டி அப்படிதான் பண்ணுவான். சரி ப்ரோ, அவன் இனிமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா நீங்க ஃபயர் விடாத ப்ரோ. உங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதே ஒருத்தர் 2 பேர், அவனையும் கடிங்கடா. ஓகே அதான் ஏன் அவனை திட்டுறான்னு தெரியல, இவனுக்கே வச்சு தெரியாது ஏன் திட்டுறான்ட்டு. அவன் நிறைய வாட்டி கோலாத மாதிரி அவன் பண்ணதுப்பான், பால்வெடி மாதிரி. பேசாம படத்தை நெட்ல இறக்கி ஒரு சரிடா வர. என்னடா இது ஏதோ மேல சதீஷ், என்னது இது? ஐயா மும்பைல இந்த தியேட்டர்லயும் இன்னும் ஓபன் ஆகல, விடாமுயற்சி. ஓகே ஓகே ரைட். மும்பையா? ஆமா, சேலம் தான் அவர் கேட்டார்ரா, கொஞ்சம் இருடா, நான் பாத்துட்டு வந்துட்டு இருக்கேன் நார்த்ல. சேலம் பிளஸ் ஸ்கேம் நடக்குதா? இது வேறயா? ரைட்ரா, ஓகேடா. டெல்லிலயும் ஒண்ணும் இல்ல அண்ணா, டெல்லிலயும் ஒண்ணும் இல்லண்ணா. மும்பை டெல்லி ரெண்டு இடத்துலயும் ஒண்ணும் இல்ல. கிடையாது ப்ரோ, நீ வேற ஏன் அதெல்லாம் பாத்துருங்க. சரி விடு பாப்போம். நான் தான் சொன்னேனே அதெல்லாம் எதுவுமே இல்லைன்ட்டு. சும்மா எவனோ ஒருத்தர் யூடியூப்ல எடுத்து நான் டப் பண்ணி போடுவான். பதினஞ்சு ரன்னுக்கு 5 விக்கெட் போனா பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல கூட 49 ரன் தாண்டிட்டானுங்க. வினித் ப்ரோ ஸ்பீக்கர்ல இருக்காரா? அவர் ஐடியா காட்ட மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் காட்டுது, எனக்கு காட்டுது, இங்கதான் இருக்காரு. நான் இல்ல ஒண்ணு, அவர் ஆப் அப்டேட் பண்ணிட்டு வரணும், எல்லாருக்கும் குக்கீஸ் கேச்சஸ் பண்ணிட்டு வரட்டும். நீ வந்து டைரக்டா அவரோட சாட் இருக்குல்ல, அதுல கிளிக் பண்ணி அவருக்கு இன்வைட் மாதிரி அனுப்பிச்சிரு டிஎம்ல, அவர் வந்துருவாரு. எனக்கு இன்வைட் என்ன? ஆமா இன்வைட் இருந்தேன், நான் இன்வைட் அனுப்புறேன். அவருக்கு அனுப்பிட்டேன், அதான் கோவிட் தானே, நான் அனுப்பிட்டேன். வினித் ப்ரோ கீழே இருந்தீங்கன்னா அப்படியே வெளியே போயிட்டு அந்த இன்வைட் வழியா வந்துருங்க அவர் ஸ்பீக்கருக்கு. நேற்று என்ன பொட்டலம் பண்ணி அமிச்சிட்டீங்க போல. நானே பாக்கலண்ணா, அவர் ஃபங்க்ஷன்ல இருந்தேன். என்னடா இது இவ்வளவு பெரிய T20 ஸ்குவாடு, இந்த மேட்ச போய் பார்க்கலன்ற. நான் அதுதான் சீரீஸ் தோத்துட்டாங்க எப்படியும், அதுக்கு மேல என்ன ஒரு சீரீஸ்ல இன்ட்ரெஸ்டே இருக்காது. நெக்ஸ்ட் என்னப்பா? சாம்பியன்ஸ் ட்ராஃபியா? நெக்ஸ்ட் ஓடிஎஸ் தான். ஓடிஎஸ் நிறைய ஓடிஎஸ் வருது, ஒரு ட்ரை சீரீஸ், ஒரு இது, அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாம் இருக்கு.